என் கூட பேசுங்கப்பா. இடைப்படுங்க ஆண்டவரே, காலை வேலையில ஆண்டவரே நீங்க என் கூட என்ன பேச சித்தமா இருக்கிறீங்களோ அதை பேசுங்கப்பா. ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு தேவையான மன்னா ஆண்டவரே இன்னைக்கு எனக்காக அப்பா பிற்கப்பட்டு கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே எனக்காக பிட்டு கொடுங்கப்பா. ஆமே ஹல்லேலூயா. உள்ளத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுவீர்கள், பலப்படுத்தி ஆண்டவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி ஆண்டவரே நீர் அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. மறைவான மன்னா எங்களுக்கு வெளிப்படுத்தப்படட்டும். ஆமே ஹல்லேலூயா. கர்த்தரப்படியா கிரியை செய்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எடுத்துக்கொள்வோம் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை. இந்த மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதுக்கு முந்தின வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை. நம்ம பிரச்சனையே அதுதான், அப்படித்தானே? ஆமா இல்லையா? நம்ம பிரச்சனையே அதான். முந்தினதையே யோசி இன்னைக்குள்ளது நேரத்துக்கு அப்படி நடந்துச்சு இல்லை, ஏன் நடந்துச்சு? அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது இல்லை என் வாழ்க்கையில, இப்படிதானே? அதான் நம்மளை பத்தி அந்த நல்லா தெரிஞ்சதுனாலதான் சொல்லியிருக்காரு இல்லையா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமான யோசிக்க கூட வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம போன வாரங்கள்ல எல்லாம் நம்ம இந்த வசனத்தை அதிகமாய் தியானித்தோம், அப்படிதானே? என்னெல்லாம் தியானித்தோம்? இந்த காரியத்தை சொல்றாருன்னா சொல்றவர் யாருங்கிறத நம்ம பார்த்தோம், அப்படிதானே? சொல்றவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத பார்த்தோம், யாருக்கு புதிய காரியத்தை செய்வார்ங்கிறத பார்த்தோம், அப்படிதானே? இன்னைக்கு நம்ம என்னென்ன புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார் அதை பார்க்க போறோம். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எப்பயுமே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க மாட்டார். செஞ்சதையே செஞ்சுட்டு அரைச்சமாவே அரைச்சிட்டு இப்படி எல்லாம் நம்மள மாதிரி. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாமே ஒரு யுத்தத்துக்கு வியூகம் வகுக்கிறதுல இருந்து எல்லாமே ஒரு அற்புதத்தை நல்ல வாசிச்சு பாருங்க. எங்கேயாவது ஆண்டவர் வந்து அற்புதங்களை செஞ்சார் இல்லையா? நிறைய பேருக்கு செஞ்சார். எங்கேயாவது ஒரே மாதிரி செஞ்சாரா? இல்ல. ஒரு குருடனை சுகமாக்குறதுக்கு கூட எத்தனை வழிகள், அப்படிதானே? அப்ப ஆண்டவர் எப்பயுமே புதிய விதங்கள்ல செயல்படுகிறவர், புதிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ரிப்பீட் பண்ண மாட்டார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்னவர் புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த புதிய காரியம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மளால கற்பனைக்கு, நம்முடைய கற்பனைக்கு எட்டானதா இருக்கும், நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாததா இருக்கும், அப்படிதானே? ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்போம்ல, ஆண்டவரே இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே ஆண்டவர் செஞ்சா அதை நம்ம புதிய காரியம் சொல்லுவோமா? இதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே இப்படி செய்வீங்க, அதனாலதான் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஆமென் ஹல்லேலூயா. தகப்பனுடைய கழுதைகளை தேடி காணாம போனதுனாலதான் சாமுவேல் கிட்ட சவுல் போனான் இல்லையா? ஆனா சவுல் நினைச்சிட்டு போனது என்ன? கழுதை எங்க இருக்கும்னு சொல்லுவார், அப்படிதானே? ஞான திருஷ்டி தான். வேலைக்காரன் அவனுக்கு ஐடியா கொடுத்தான், ஞான திருஷ்டிக்காரன் இங்க உண்டு, அவர்கிட்ட போனா கழுதை எங்க இருக்குன்னு சொல்லுவார். நம்ம தேடி போனதெல்லாம் கழுதைக்காக தான், அப்படித்தானே? கழுதை எங்க இருக்கு? கழுதை கிடைச்சா எனக்கு போதும், அப்படித்தானே? ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவன் நினைச்சு கூட பார்க்காதது, அவனால அக்செப்டே பண்ண முடியல.
அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அவனுக்கான வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு நேரா தீர்க்க தரிசனம் வந்ததுக்கு அப்புறம் அடையாளங்களை பார்த்த பிறகு கூட சவுலால கிரகிக்கவே முடியாததுதான் என்ன அந்த ராஜ பதவி. ஆமென், ஹல்லேலூயா. கழுதையை தேடி போன சவுல இஸ்ரவேல் மேல முதல் ராஜாவாக ஏற்படுத்த சித்தம் உள்ளவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் அந்த காலை வேளையில நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த புதிய காரியம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன், நீ கற்பனையே பண்ணி பார்த்திருக்க மாட்டேன். உன் புத்திக்கு எட்டாதது. இதுவரைக்கும் நான் உனக்கு செஞ்சேன் இல்ல, இதுவரைக்கும் உன்னை நடத்தின இப்படி எல்லாம் இல்லை, புதுசு. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் பண்ண மாதிரி இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்ன பொறாமையா இருக்கா, உங்களுக்கு செஞ்சிருவாரோ அப்படின்ட்டு. ஆமா, மனசார பிளஸ் பண்ணுங்க, சரியா? ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கும்படியே அழைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சொல்லுங்க, ஆமென். இதுவரைக்கும் செஞ்சது மாதிரி இல்ல. சொல்லுங்க, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சது மாதிரி இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போறது வேற லெவல். ஆமென், ஹல்லேலூயா. புதுசா செய்ய போறோம். ஆமென், ஹல்லேலூயா. என்னென்ன புதிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வேகமா பார்த்து, அதனால என் கூட நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், சரியா? பாதியில தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் முழிச்சு பார்க்கும்போது முயல் எங்கேயோ போயிருக்கு, சாரி ஆமை எங்கேயோ போயிருக்கும், தெரியும்ல? ஆமா, முயல் கதை. ஆமா, கொஞ்ச நேரம் நாங்க தேவ சமூகத்துல இளைப்பாறிவிட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இளைப்பாறிட்டீங்கன்னா ஆமா எங்கேயோ. சரி, அப்படிப்பட்ட இளைப்பாறுதெல்லாம் நமக்கு இப்ப வேண்டாம், சரியா? நம்ம இளைப்பாறும்படியா கர்த்தர் நமக்கு நியமித்த காலத்துல நம்ம இளைப்பாறலாம், சரியா? சரி, அப்போ 3 புதிய காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம், சரியா? 3 பாயிண்ட் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? அப்புறம் நான் கொஸ்டின் கேட்பேன். நீங்க முழிச்சிருக்கீங்களா டெஸ்ட் பண்ணணும்ல. ஆமா, முதலாவது ஒரு புதிய ஆரம்பம். சொல்லுங்க, ஒரு புதிய துவக்கம், நியூ பிகினிங். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது என்ன? ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம். இரண்டாவதாக ஒரு புதிய நம்பிக்கை, நியூ ரே ஆஃப் ஹோப். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புதிய நம்பிக்கை. இரண்டாவது என்ன சொன்னேன்? ஒரு புதிய நம்பிக்கை. ஆமென். மூன்றாவதாக ஒரு புதிய வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு புதிய வாழ்க்கை. அப்ப 3 பாயிண்ட் திருப்பி ஒருக்கா சொல்லலாமா? முதலாவதாக ஒரு புதிய ஆரம்பம், இரண்டாவதாக ஒரு புதிய நம்பிக்கை, மூன்றாவதாக புதிய வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. இதை குறித்து தான் இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் காது இருக்கா? காதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக இன்னைக்கு நான் நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லி உங்களை வாசிக்க வச்சேன். இன்னைக்கு நான் 3 பாயிண்டையும் முடிக்க முடியாது. அதனால நான் சொல்ற வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க, மற்றதெல்லாம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க, வீட்டுல போய் நீங்க வாசிட்டு பாருங்க, சரியா? சரி, இப்போ முதலாக ஆண்டவர் ஆபிராமை அழைத்தார். அப்படிதான் ஆதியாகமம் 12 அதிகாரம் போன வாரமே நம்ம நல்லா வாசிச்சோம், அதனால நம்ம வாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. 12வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிராமை அழைத்தார், அப்படிதானே? அது வரைக்கும் ஆபிராம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவர் இங்க ஆபிராமை சந்தித்து அவனை அழைத்த போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கம். எத்தனை வயசுல இருந்து சொல்லுங்க? கரெக்ட் தான், சொல்லுங்க சத்தமா. 75 வயசுல. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நாளா எனக்கெல்லாம் முடிய போற வயசு, இப்ப எனக்கு புதிய துவக்கம். இல்ல இல்ல இல்ல, சரியா? ஆபிராம ஆண்டவர் அழைத்து அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்த போது அவனுடைய வயது என்ன? 75. சரி, 75 வயசு வரைக்கும் அவன் வாழ்ந்து ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அப்படிதானே? அதை இனி ஆபிராம் நினைச்சு கூட பார்க்கவும் கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நினைப்பு கொஞ்சமாய் வந்துருமான்னு சொல்லிதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நீ எனக்கு திருப்பி போவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நீ அந்த தேசத்துக்கு போவே கூடாது, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு முன்னோக்கி போ. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புதிய துவக்கம். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு புதிய துவக்கம். அந்த புதிய துவக்கத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த போது அவனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? ஒரு பிள்ளை கூட
கிடையாது. பிள்ளை பெறுவதற்கான எந்த சாத்தியமான சூழ்நிலையும் கிடையாது. ஒண்ணு ஒரு பிள்ளையாவது இருக்கணும். சும்மா சந்ததி 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 சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பிள்ளையாவது என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் மெடிக்கல் ஹோப்பாவது இருந்திருக்கணும். அப்படிதானே? நம்ம எல்லாம் டாக்டர் ரிப்போர்ட் வர வரைக்கும் பயங்கர நம்பிக்கையா இருக்கும். ரிப்போர்ட்டை தந்துட்டாருன்னா அவ்வளவுதான். அப்படிதானே? அப்படிதானே? ஆமா, ஜோஷுவாக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் சின்ன கிராக் தான் அப்படின்னு சொல்லியிருக்காட்டி அது வரைக்கும் நம்ம மனசுல எப்படியெல்லாம் கற்பனை பண்ணிருப்போம். இவ்வளவு வீங்கி இருக்கிறதுக்கு ஐயோ ஆண்டவரே என்னெல்லாம் அப்படிதான். ஆமா, ஆபிரகாமுக்கு ரிப்போர்ட்டும் வந்தாச்சு. எப்படி இனிலாம் இனி நீ யோசிக்க, நிறைய பேருக்கு ஆண்டவர் டாக்டர்ஸ் இப்படிதான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படிதான் இனிமே நீ எல்லாம் இதை பத்தி யோசிக்கவே கூடாதுப்பா. உள்ள நாள் அவ்வளவும் ஆமா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருந்துக்க. உனக்கு ஆயுசு உண்மையிலேயே அவனுக்கு 1 வருஷம் வாழ கொடுத்து வச்சிருந்தா கூட 6 மாசத்துலயே போய் சேர்ந்துக்குவோம். ஏன்? ஆமா, இப்ப ஆபிரகாமுக்கு எல்லாமே நெகட்டிவ். சரி, ஒரு பாசிட்டிவ் சான்சஸும் கிடையாது. அவனுக்கு பிள்ளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. நம்ம ஆண்டவர் அப்படி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ரோமர் 4:17 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. புரியலையோ? ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல இருந்து எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கு. அப்படிதானே? நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கு. ஆமா, பல்பை யார் கண்டுபிடிச்சா? ஆமா, வெரி குட். தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி கண்டுபிடிச்சார்? அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், பல்பு உருவாகி விட்டது. அப்படியா? இல்ல, ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து ஒன்ன உருவாக்கி எல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் மட்டும் இல்ல, சரியா? எல்லா கண்டுபிடிப்புகளுமே இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிற எல்லா கண்டுபிடிப்புகளுமே ஆண்டவர் உருவாக்கின எதையோ ஒண்ண வச்சுதான் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் உருவாக்கும் போது ஹல்லேலூயா ஒண்ணுமே இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அவருடைய ஒரு வார்த்தை எல்லாத்தையும் உருவாக்கினது. ஆமென், ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஏன் அப்படி அழைக்கிறார் தெரியுமா? உனக்கு ஒண்ணும் இல்லாதப்போ உனக்கு எல்லாமே இருக்குங்கிற மாதிரி ஆண்டவர் ஏன் அழைக்கிறார் தெரியுமா? அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லாதப்போ உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார்ல. அப்படிதானே? எப்படி சொன்னாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் அப்படி உருவாக்க வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புதிய துவக்கம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், அது ஒரு புதிய துவக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பேதுருவை போய் சந்திக்கும் போது பேதுரு உடைய வலையில எத்தனை மீன் இருந்துச்சு? 153 பெரிய மீனம். இல்ல, நான் கேட்கறது புரிஞ்சுக்கோங்க. இயேசு பேதுருவை போய் சந்தித்த போது ஃபர்ஸ்ட் பேதுரு என்ன நிலைமையில இருந்தா? சத்தமா சொல்லுங்க. ஏன் வலைய பயங்கரமா மீன் பிடிச்சு அலசிட்டு இருந்தாரா? எப்படி? ஒரு மீனும் ஜீரோ. அப்படிதானே? ஜீரோவான சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேதுருவை சந்திக்கிறார். சரியா? ஏன் நினைக்கிறீங்க? அந்த ஜீரோவான சூழ்நிலையில பேதுருவை ஏன் சந்தித்தார்? படகு நிறைய மீன் கொடுக்க மாத்திரம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க வேண்டும். அது வரைக்கும் மீனுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த அவனை மனுஷ பிடிக்கிறவர்களா மாற்றி முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஜீரோ ஆகிற சூழ்நிலை போல காணப்படுகிறதோ, உங்க வாழ்க்கையில எல்லாம் ஜீரோ ஆகுதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை ஜீரோ ஆக்குறாரு. எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த ஜீரோ தான் வேணும். ஆமென். அந்த ஜீரோல இருந்துதான் புதிய துவக்கம். அப்படிதான் ஜீரோக்கு அடுத்துதான் 1 வரும். அப்படிதான் ஆமாவா இல்லையா? ஆமா. உங்க வாழ்க்கையில ஜீரோ ஆக்குறா ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. அதுக்கு சொல்லுங்க, எல்லாரையும் சொல்லுங்க, எல்லாரையும் சொல்லு. பிசாசுக்கு பின்னாடி போய் நம்ம ஜீரோ வாங்கணும்னா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு இல்லை.
சரியா? நான் பிசாசுக்கு வழியில போய் பிசாசுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு நான் சீரவானேன்னா ஆமா எனக்கு புதிய துவக்கம் தவற யாரையும் எடுத்துக்கொள்ளாதீங்க. சரியா? நான் ஆண்டவருடைய வழியில கரெக்டா இருக்கேன், ஆண்டவருடைய பார்வையில சரியா இருக்கேன், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய பிரயாசப்படுகிறேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில என் வாழ்க்கையில ஒரு சீரம் வந்துச்சுன்னா கவலையே படாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய அத்தியாயம் துவங்க போகிறது. ஹல்லேலூயா! ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா! பேதுருவே, உன்னை சீரோ ஆக்குறது உன் படக நிரப்ப மாற்றினவல்ல, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களை மாற்றுவதாக உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா! எல்லா நம்பிக்கையும் மற்று போய் ஜீரோவாய் கொண்டு இருக்கிறீங்களா? ஜீரோவா நிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு புதிய துவக்கத்தை கொடுக்கும்படியா இந்த காலையில உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாருங்க, யாக்கோபுடைய அத்தனை வருஷ போராட்டம். ஆமென். ஹல்லேலூயா! வீட்டுல இருந்தா அண்ணனுக்கு பயந்து மாமா கிட்ட ஓட்டம், அங்க போனா அங்க நிம்மதியாங்க, எத்தனை ஏமாத்தம், அப்படிதான் எத்தனை ஏமாற்றம். ஆமென். ஹல்லேலூயா! எத்தனை போராட்டம். ஆமென். பிடிச்சவ கூட நிம்மதியா வாழ்க்கைய வாழ்ந்தானா? இல்ல. ஆமென். ஹல்லேலூயா! அதனால நமக்கு பிடிச்ச எல்லாரும் கூட நம்ம நிம்மதியான வாழ்க்கை அர்த்தம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா! நமக்கு பிடிக்கிறதுங்கிறதுக்காக நம்ம நிம்மதியா வாழ்ந்ததும் அர்த்தமே இல்ல. ஹல்லேலூயா! அப்போ அப்படி இருந்த யாக்கோபுக்கு ஓடி 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 மாமனுக்கு தப்பி ஓடுறான், அப்படிதான் அங்க இருந்து திருட்டளவா ஓடி வர்றான், இங்க இருந்து ஏசாக்கு பயந்து அங்க ஓடுறான். இப்படி ஒரு ஓட்டமான ஓட்டம் அந்த யாப்போக்கு நதி கரையில, அந்த யாப்போக்கு ஆற்றின் கரையில உட்கார்ந்து அழுது கர்த்தருடைய சந்திப்பை பெற்று கர்த்தரோடு போராடி, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமத்தை பெற்றுக் கொண்டார். யாக்கோபு என்கிற பெயர் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா! அன்னையிலிருந்து பாருங்க போராட்டம் அவன் வாழ்க்கையில தொடராது. நீங்க நல்ல வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா! 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 காலை வேளையில ஆண்டவர் பார்த்துட்டு ஒரு சந்திப்பு என் வாழ்க்கையில நடக்கட்டும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வாய் சொல்லு புதிய நாமத்தால நான் அழைக்கப்படணும். ஹல்லேலூயா! மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்க, அரண்மனையில வாழ்ந்து கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பிறந்தப்பவும் சாகடிக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சிகள், அப்படிதானே? அரண்மனைக்கு போனோன்னா அவனோட எல்லாம் முடிஞ்சாங்க, அங்க இருந்தும் ஓட்டம், உயிரை தப்பு வைக்கிறதுக்காக ஓட்டம். இந்த ஓட்டம் ஹல்லேலூயா, இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கான இந்த ஓட்டம். அவன் போய்கிட்டு இருந்த அந்த பாதையில ஒரு புதிய துவக்கம் எப்ப ஆரம்பித்தது? அந்த முச்செடி தரிசனத்துல ஆண்டவர் மோசேயை எப்ப சந்தித்தாரோ, அந்த எரிகிற முச்செடிக்கு நடுவுல இருந்த ஆண்டவர் சந்திப்பை கொடுத்தாரு இல்லையா, அங்க மாறினது மோசேயுடைய வாழ்க்கை. அங்க கிடைத்தது மோசேக்கு ஒரு புதிய அதிகாரம். ஹல்லேலூயா! உங்க வாழ்க்கையில கர்த்தர் சந்திக்கிறதற்கு அனுமதி கொடுங்க. ஹல்லேலூயா! ரூத்தினுடைய வாழ்க்கை மாறினது எப்போ? போவாசை சந்தித்த போது. ஹல்லேலூயா! போவாஸ் அவனுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரூத்தினுடைய வாழ்க்கை ஒரு போராட்டம். ஹல்லேலூயா! அவ அழகா இருந்திருக்கலாம், குணசாலியா இருந்திருக்கலாம், எப்படியா வேணாலும் இருக்கலாம், ஆனா அவ சந்திக்க வேண்டியவரை சந்திக்கணும். ஹல்லேலூயா! அந்த போவாசு சந்தித்த ரூத்தினுடைய தலையெழுத்தே மாறுமானா என் கர்த்தரை சந்திக்க உங்களுடைய தலையெழுத்து எப்படியா மாறுவேன்? ஹல்லேலூயா! யோசேப்பு பார்வோனை சந்திக்கிற வரையில அவன் வாழ்க்கை தரிசனம் இருந்துச்சு, வாக்குத்தத்தம் இருந்துச்சு. ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கை போராட்டமாவே தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா! எங்க போனாலும் உண்மையா இருந்தது நிமித்தமாகவே அநேக இடங்கள்ல தண்டனை வந்துச்சு, அப்படிதானே? ஹல்லேலூயா! ஆனா ராஜா கிட்ட கொண்டு போய் விடப்பட்டான் பாருங்க, ராஜாவை சந்தித்தான் பாருங்க, அவன் வாழ்க்கையே தலைகீழா மாறிச்சு. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த காலை வேளையில நான் உங்களை பிளஸ் பண்றேன். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணட்டும். ஹல்லேலூயா!
அந்த உலக பிரகாரமான ராஜாவை சந்தித்த யோசேப்பினுடைய தலையெழுத்து மாறுமானா? அடிமையாய் இருந்தவன், அடிமையாய் விற்கப்பட்டவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட முடியுமான யோசேப்பினுடைய சொல்ல அல்லாமல் ஒருத்தனும் ஒரு மிருகம் கூட தங்கள் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்க ஒரு உலக பிரகாரமான ராஜா ஒரு நாசியில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு முடியுமானா? ஹல்லேலூயா! அந்த தெய்வீக சந்திப்பு, அந்த டிவைன் என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில நடக்குமானா? இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு புதிய துவக்கம். ஹல்லேலூயா! ஒரு புதிய துவக்கம். ஆமென். அந்த புதிய துவக்கத்துக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். இதுவரைக்கும் இருந்தது மாதிரி இல்லை, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நல்ல நல்ல கேளுங்க. அப்புறம் என்ன சந்திங்க, என்ன சந்திங்க. அந்த யாப்போக்கு நதிக்கரையில நடந்த அந்த சந்திப்பு இந்த பகல் வேளையில உங்க சபையில உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே உனக்கு உண்டாவதாக. அந்த சந்திப்பு, ரூத்துக்கு ஏற்பட்ட அந்த சந்திப்பு இந்த பகல் வேளையில உங்களுக்கு நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட டிவைன் என்கவுண்டர் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட சந்திப்பு உண்டாவதாக. ஹல்லேலூயா! யோசேப்பினுடைய தலைவரத்தை மாற்றின அந்த சந்திப்பு. ஓ ராஜா! ஹல்லேலூயா! ராஜாவே கண்கள் காணட்டும் என்று பாடினவரா? ஹல்லேலூயா! ராஜாவை மகிமை பொருந்தினவராக ஒவ்வொரு கண்களும் காணட்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! முதலாவதாக ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை தருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா! ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறவர். இரண்டாவது என்ன சொன்னேன்? ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறார். ஹல்லேலூயா! நமக்கு தெரிஞ்ச வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். வாசிங்க. ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கழுகு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது ரொம்ப விரிவா உங்களுக்கு சொல்ல. கழுகு எப்போ தனக்கு ஒரு புதிய நகங்களும் புதிய ரெக்கைகளும் முளைத்த உடனே அதுக்கு ஒரு நம்பிக்கை வருது பாத்தீங்களா? அது வரைக்கும் உடங்கி போய் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற கழுகுக்கு அந்த நகங்களையும் ரெக்கைகளையும் பார்த்த உடனே ஒரு புதிய நம்பிக்கை எப்படி வருகிறதோ அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலம் உண்டாகும். ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எப்படி அந்த புது நம்பிக்கை வரும்போது, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு புதிய நம்பிக்கை உங்க மேல வரும்போது ஒருத்தரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எந்த பிசாசும் எந்த அவிசுவாசமும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா! அந்த புதிய நம்பிக்கை உங்களை எழுந்து ஓட செய்யும். ஹல்லேலூயா! அந்த புதிய நம்பிக்கை எப்படி தெரியுமாங்க வரும்? எலியா சோர்ந்து போய் அந்த சூரிய செடியில உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி அப்பமும் தண்ணீர் கொடுத்து எழுந்து நடக்க வைத்தாரோ அந்த அப்பம், ஹல்லேலூயா, அந்த ஜீவனோட வார்த்தை நமக்கு நேரம் வரும் பாருங்க. அப்ப கிடைக்கிற ஒரு நம்பிக்கை அந்த பூஸ் வேற எதுலயே கிடைக்கிறாமே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உங்க வார்த்தை மட்டும் தேச்சாதிருந்தா மனசஞ்சலத்து மாறி தீருப்பே. எல்லாம் சொல்லுங்க. உங்க வார்த்தை மட்டும் தேச்சாதிருந்தா மனசஞ்சலத்து மாறி தீருப்பே. இயேசுவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. பாடணும்னு ஆசை தான் டைம்ல. அவன் ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரம் வரும்போது அங்க அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, ஆனா வார்த்தை வந்துச்சுனாலே நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்துவிடும். அவன் ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஹல்லேலூயா!
பாருங்க, அன்னாளை பத்தி நம்ம கேட்டோம் இல்லையா? அன்னாள் மனமடிவாக போய் எவ்வளோ மன துக்கத்துல போய் அந்த பலி விருந்துல கூட அவ கலந்து கொள்ளாமல் போய் கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறதாமே. அல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தை ஊற்றி செபிக்கிறான். பாருங்க, ஏலி கூட தப்பா நினைக்கிறாராமே. அவ குடித்து வெறிச்சிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்ப அவ சொல்ற, இல்ல நான் மனக்கிளேசம் உள்ள ஸ்ரீ, என்னுடைய அதிகமான துக்கத்தினால நான் இந்நேரம் மட்டும் ஆண்டவர்கிட்ட என் இருதயத்தை எல்லாம் ஊற்றினேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வீட்டுல போய் கண்டிப்பா வாசிங்க. பாருங்க, ஏழு ஒரு வார்த்தையை சொல்லி அன்னாளை அனுப்புகிறார். என்ன வார்த்தையை எடுத்து வாசிக்கலாமா? 17. அதற்கு ஏலி சமாதானத்தோட சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக ஏலி சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவளை எழுந்திருக்கப்படுது. அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அவ உடனே எழுந்திருந்தாலும் இருக்கும். ஆமே, ஹல்லேலூயா. அவள் எழுந்திருந்து போய் போச்சனை பண்ணினா. அதுக்கப்புறம் அவ துக்க முகமா இருக்கவில்லை. ஆமே, வார்த்தை கிடைச்ச உடனே அன்னாள் கற்பம் தெரிவித்தாள்னு வசனத்துல இல்ல. வார்த்தை கிடைச்ச உடனே அவள் எழுந்தாள். ஹல்லேலூயா. உங்களுக்கு நேராய் வருகிற கர்த்தருடைய வார்த்தை உங்களை எழுந்திருக்கப்படும். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல எல்லாம் உடனே இருக்கிறீங்களோ கர்த்தரத்துல வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்களாமே. ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு பலன், அதுதான் உங்களுக்கு பலன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் வார்த்தையை கொடுக்கிறது இல்லை. ஆமே, எல்லாருக்கும் அவர் வார்த்தையை கொடுக்கிறது இல்ல. அதே இடத்துலதான் ஓப்ரி பினேகாஸ் இருந்தாங்க. ஆமே, ஹல்லேலூயா. அவங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை நிறைய நாளா வெளிப்படலன்னு வசனம் சொல்லுது. ஆமே, ஒரு தரிசனமும் ஒரு வார்த்தையும் ஒருத்தனுக்கும் கிடைக்கல. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கலாம். அநேக நேரத்துல இப்படிதானே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இவங்க பாட்டுக்கு வார்த்தையை வாங்கிக்கோங்க, வார்த்தையை வாங்கிக்கோங்க சொல்றாங்க. நானும் கேட்டுதான் பாக்குறேன். ஆனா எனக்கு வார்த்தை, அப்ப நம்ம எங்கேயும் சரியாக வேண்டியது இருக்கு. ஆமே, ஹல்லேலூயா. அந்த சின்ன பிள்ளை சாமுவேலை கூப்பிட்டு ஆண்டவர் பேசுறார். ஆமே, ஹல்லேலூயா. ஆனா அங்கேயே இருந்து ஆசாரியத்துவத்துல அடுத்த பட்டத்துக்கு வர வேண்டிய ஓப்பனி பினேகாஸ் ஏலி கூட கர்த்தருடைய வார்த்தைய கேட்கல. ஏலி ஏங்கிறான். சாமுவேல் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை கேட்க மாட்டோமா? ஆமே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே கர்த்தருடைய வார்த்தை உங்களை எழுந்திருக்க பண்ண வேண்டுமானால், கர்த்தருடைய வார்த்தை உங்களை எழுந்திருக்க பண்ண வேண்டுமானால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வர வேண்டுமானால் உங்க வழிகளை சீர்படுத்துங்கள். ஆமே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு தான் வார்த்தை வெளிப்படும். ஆமே, சும்மா எல்லா இடத்துலயும் விதைச்சிட்டு போறதுக்கு வசனம் ஒன்றும் வேல்யூ இல்லாதது இல்லைங்க. ஆமே, ஹல்லேலூயா. இது பெரிய சொத்து. ஆமே, இதை நேசிக்கிறவர்களுக்கு தான் அந்த வார்த்தையை தருவார். இதை விரும்புகிறவர்களுக்கு தான் வார்த்தையை தருவார். எல்லாருக்கும் தரமாட்டார். இந்த வார்த்தையை விதித்து போடுகிறவர்களுக்கும் இந்த வார்த்தையை கை கொள்ளாது இருக்கிறவர்களுக்கும் வார்த்தையை தரமாட்டார். ஆமே, ஹல்லேலூயா. நீங்க சாமுவேலா இருப்பீர்களானா உங்களுக்கு நேராக வார்த்தை வருவது நிச்சயம். நீங்க அன்னாரா இருப்பீர்களானா உங்களை தேற்றுவது நிச்சயம், உங்களை எழுந்திருக்க செய்வது நிச்சயம். ஹல்லேலூயா. 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 நினைக்கிறீங்க நான் பாஸ்டமாவா இருக்கிறதுனால எனக்கு வார்த்தை வந்துடும் இல்ல. ஆமே, ஹல்லேலூயா. நான் ஞானஸ்நானம் பெற்றதுனால எனக்கு நேரம் வார்த்தை வந்துடும் இல்ல. பிசாசும் நிறைய வார்த்தைய, ஆமா, சரியா? அதனால நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துடுறதுனால எனக்கு நேரம் வார்த்தை வரும்னு இல்ல. இதை ஏன் ஆண்டவர் பேசுறது எனக்கும் தெரியல. ஆனா ஆண்டவர் யாரையோ எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு நேர வார்த்தை வரணுமானா, எனக்கு நேர வார்த்தை வரணுமானா, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக என் இருதயம் பண்படுத்தப்பட்டதா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அப்பதான் எனக்காக கிரியை செய்ய முடியும். அப்பதான் அந்த வார்த்தையை என்னை எழுந்திருக்க பண்ண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சியை நான் நிறைய நேரத்துல நான் சொல்லியிருக்கேன். ஆமென், ஜெயனா ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அந்த டேவிட் பாஸ்டர் அனுப்பின ஒரு வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவு நேரம் என்னெல்லாம் நெகட்டிவ்
கமெண்ட்ஸ் என்னாலும் கேட்டிருக்கேன். எனக்கே தெரியும் அது புள்ள பொழைக்காது. ஆனா அந்த ஒரு வார்த்தையில எழுந்திருக்க பண்ணுது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில எழுந்திருக்க பண்ணுது. ஆமென். ஹல்லேலூயா. இதே மாதிரி உங்ககிட்ட கேட்டா நீங்களும் நிறைய சாட்சிகளை சொல்லுவீங்க. அந்த ஒரு சாட்சி இல்லை, நிறைய சாட்சிகளை என்னால இதை மாதிரி சொல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் முடங்கி போய் உட்கார்றோமோ, நம்ம எப்பெல்லாம் முடிஞ்சுட்டு போய் உட்கார்றோமோ, அப்ப எல்லாம் கர்த்தர் வார்த்தையை தந்து நம்ம எழுதி செய்வாங்கன்னா நம்ம சரியான ட்ராக்ல போயிட்டுருக்கோம்னு அர்த்தம். எப்போ நமக்கு வார்த்தை கிடைக்கல, எப்போ நமக்கு அந்த வார்த்தை நிறுத்தப்படுகிறதோ, சபையே விழிச்சுக்கொள், ஜாக்கிரதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க நினைச்சுக்கணும், நம்ம ஏதோ ஒரு தவறான ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். 2 நாள் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கல, டெய்லி பேசுவாங்க, டெய்லி பேசுவார், டெய்லி அவருடைய வார்த்தை பேசும். இப்பெல்லாம் நான் பைபிள் வாசிக்கும் போது என் டைரியை தூக்கிட்டு போயிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் பேசும்போது அதை அலட்சியமா விட முடியாது. உடனே என் டைரியில எழுதி வைப்பேன். டெய்லி ஆண்டவர் பேசுவார். அப்படி ஒரு நாள் பேசலனாலும் சுதாரித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் பேசலாம், பேசுறது வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியே வரக்கூடாது. ஆமே. நீங்க கேட்கறதுலாம் எனக்கு புரியுது. நாங்க டெய்லி பைபிள் வாசிச்சாதான் ஆண்டவர் பேசுறது. ஜாக்கிரதை. ஆமென், ஆமென். கேலண்டர்ல போய் பைபிள் வாசிட்டு போற கூட்டமா இருக்காது. அப்புறம் ஜோசியம் பாக்குற மாதிரி பைபிள் திறந்தா என்ன வசனம் தான் வரும்? யூதாஸ் தெரியுமா ஸ்டோரி? ஆமா. ஒருத்தர் வேக வேகமா போய் என்ன பண்ணணுமா, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கான வார்த்தை தாங்க பைபிளை ஓபன் பண்ணானா என்ன வசனம் வந்துச்சு? யூதாஸ் நாட்டு கொண்டு செத்தான். சரியா? ஐயோ நம்ம தவறான பேச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி திறந்தாங்க. என்ன வசனம் வந்துச்சா? நீயும் அப்படியே செய். இதே என்னடா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி மூடிட்டு 3வது பிரதானமான தடவை அப்படின்னு சொல்லி திறந்தாங்க. நீ செய்கிறதே சீக்கிரமா செய் அப்படின்னு வசனம் வந்துச்சு. இப்படியெல்லாம் வந்துடும். சரியா? கேலண்டர்ல போய், அதனால இப்ப நிறைய போதகர்கள், அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், நிறைய பாஸ்டர்ஸ் அப்படி டெய்லி வசனம் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க கேலண்டர்ல. ஏன் தெரியுமா? நம்ம தொல்லை தாங்க முடியல. ஆமே பிரதர், நீ கர்த்தர் உங்களோட பேசுறாரு. பேசுறாரு. எப்படி பேசினா அந்த கேலண்டர்லோட வசனத்தை சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். இதுதானே? ஜாக்கிரதை. டெய்லி பைபிள் வாசிங்க, டெய்லி ஆண்டவர் உங்க கூட பேசணும். எப்போ நான் எந்த கேட்ட எப்படிதான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களோட பேசுறது வரைக்கும் அன்னைக்கு பைபிள் வாசிக்கணும். எது வரைக்கும் வாசிக்கணும்? 1 அதிகாரம் வாசிச்சா போதுமா? 2 அதிகாரம் வாசிச்சா போதுமா? எத்தனை அதிகாரம் வாசிக்கணும்? இப்படி கேள்வி இருக்குல்ல மனசுல, அதுக்கு சரியான ஆன்சர் தான். கர்த்தர் அன்னைக்கு உங்களுக்கு கூட பேசுறது வரைக்கும் வாசிக்கணும். எது வரைக்கும் வாசிக்கணும்? ஒருவேளை உங்களுக்கு காலையில அதுக்கு டைம் இல்லையா இருக்கும், கர்த்தர் பேசுறது வரைக்கும் டைம் இல்லைன்னா உங்க இருதயத்தை ஆண்டவர் பாக்குறாரு. அன்னைக்கு ஈவினிங் கூட காலேஜ் போய் முடிச்சுட்டு வந்து உட்காரணும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வார்த்தைய தரல, கண்டிப்பா நான் வார்த்தையை வாங்கி ஆகணும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எடுக்க தொடங்கணும்னே ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துல நீங்க பழகிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் எப்படி அனுபவம் மாறிடும் தெரியுமா? இதை வச்சுட்டு போக உங்களுக்கு மனசு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அந்த அனுபவத்துல நம்ம வளரணும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்து நம்ம எழுந்திருக்கப்படும். இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 11வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கும் தெரியும். சரி, எல்லாரும் அப்படியே முழிக்காதீங்க. சரி, இந்த பேக்ரவுண்ட நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. சரி, இது வேற பிரசங்கம். நான் இதுக்குள்ள போயிட்டேன்னா இன்னைக்கு நம்ம பிரசங்கத்துக்குள்ள நம்ம வர முடியாது. சரியா? சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் எங்க இருக்கணும்? ராஜாவாக அவனுடைய ஸ்தானத்துல இருக்கும், அவனுடைய வேலைகளை செய்யணும். அப்படிதானே? ஆனா இந்த சவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, வழக்கம் போல தன்னுடைய வீட்டுக்கு போய் உட்காந்துட்டாரு. ஏன்னா அவரால் இன்னுமே அது கனவுல இருந்து மீண்டு வர முடியல. சரியா? போய் உட்காந்துட்டாரு. உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? வழக்கம் போல மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு.
சரியா? அப்போ ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னு சொன்னா, சவுல் மாடு மேய்ச்சிட்டு அப்படியே வர்றாரு, மாடெல்லாம் கூட்டிட்டு வர்றாரு. அப்போ ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, யாபேசின் மனுஷர்கள் சில ஸ்தானாபதிகளை அனுப்பி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அம்மோனிய ராஜாவாகிய நாகாஸ் அப்படிங்கிறவன் இஸ்ரவேலருக்கு விரோதமா இந்த யாபேசி மனுஷருக்கு விரோதமாய் முற்றுகை போட்டு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, அவன் முற்றுகை போட்ட உடனே இவங்களுக்கு அவனை எதிர்க்க சக்தி இல்லை. நல்ல கவனிங்க, இந்த யாபேசி மனுஷருக்கு எதிர்க்க சக்தி இல்லாத உடனே இவங்க போய் அந்த காலத்துல இப்படி எல்லாம் நடக்கும், நாங்க உங்களுக்கு அடிமைகளா இருப்போம், எங்களை உயிரோட மட்டும் வச்சிருங்க எப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த நாகாஸ் ஒரு திமிருத்தனமான பதில் சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, வாங்க வாங்க, அடிமையா வரீங்களா, வாங்க, நான் உங்க வலது கண்ணை என்ன செய்வேன், பிடிங்கிடுவேன், எல்லாருக்கும் வலது கண்ணையும் பிடிங்கி நான் வச்சுக்குவேன். எவ்வளவு துக்கமான ஒரு காரியம் அப்படிதானே? அப்போ இந்த யாபேசி மனுஷங்க பாருங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லை. அப்போ அவங்க ஒரு நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க, அந்த ஒரு நாள்ல நாங்க என்ன செய்வோம்னா, இஸ்ரவேல் நாடு ஃபுல்லா ஸ்தானாபதிகளை அனுப்பி யாராச்சும் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வராங்களான்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். அப்படி யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க என்ன செய்வோம், நீங்க சொன்ன மாதிரி எங்க வலது கண்ணை பிடிங்கிக்கோங்க, நாங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? அப்போ அந்த ஸ்தானாபதிகள் தான் சவுல் இருந்த பென்யமீன் தேசத்துக்கும் இந்த செய்திய சொல்றாங்க. சரியா? நல்ல கதை இல்ல, சூப்பரா கதை கேக்குறீங்க. சரி, ஓகே. சவுல் கிட்ட சொன்ன உடனே சவுலுக்கு அப்பதான் தன்னுடைய அழைப்புக்கு மேல ஞாபகமே வருது. சவுலுக்கு பயங்கரமான கோபம் வருது. ஒரு மாட்டை பிடிச்சான், 2 மாடு, சரியா, ஓரினை மாடுகள் 2 மாடை பிடிச்சு சந்தா வெட்டி எல்லா இஸ்ரவேல் தேசத்துக்கும் அனுப்பி, இங்க பாரு எல்லாரும் வரையறைய கிளம்பி யுத்தத்துக்கு வாங்க, எவனாவது வரலனா அவன் மாட்டுக்கு இப்படி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அனுப்புவான். மாடுகள் பயன்கிட்ட செஞ்சிருவாங்க, எல்லாரும் ஒன்னா கூடிடுவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை, எனக்கு ஞாபகத்துக்கு இஸ்ரவேல் அனைத்திலும் இருந்து 3 லட்சம் பேரும் யூதா மாத்திரம் 30,000 பேர் என்ன செய்வாங்க, இந்த இடத்துல கூடுவாங்க. கூடின உடனே சவுல் அந்த ஸ்தானாபதிகள் மூலமா இந்த செய்தியை சொல்லி அனுப்புறாரு. சரியா? என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, நாளைக்கு வெயில் ஏறதுக்குள்ள, அப்படின்னா நம்ம பாஷையில சொல்லணும், நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள உங்களுக்கு ரட்சிப்பு வரும், அப்படின்னா நாங்க அங்க வந்துருவோம் உங்களை காப்பாற்றும்படி. அப்படி வந்துட்டாங்களா? இன்னும் வரல, போனாங்க, அது அதுக்கு அடுத்த கதை. சரியா? ஆனா அவங்க போகவே இல்லை. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஸ்தானாபதிகள் மூலமா அனுப்பப்பட்ட அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நம்ம வாசிச்ச வசனம் சொல்லுது, யாபேசி மனுஷன் சந்தோஷப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை அந்த யாபேசின் மனுஷரை சந்தோஷப்படுத்துமானால், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குமானால், யாபேசி மனுஷனுக்கு தெரியாதுங்க நாளைக்கு யுத்தத்துல நம்ம ஜெயிப்போமா தோப்போமாங்கிறது தெரியாது. ஆனா அந்த மனுஷன் சொன்ன, எங்க ராஜா சொன்ன ஒரு வார்த்தை, அவன் ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அவன் ஹல்லேலூயா. என் பரலோக ராஜா ஒரு வார்த்தையை அனுப்பினா, உங்களுக்காக ஒரு வார்த்தையை அனுப்பினா, அதுல அதிகாரம் உண்டு. அவன் சவுலினுடைய வார்த்தை வெறுமையா திரும்பலாம், ஆனா கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தரையில விழாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கரெக்டா இருந்தா போதும், நீங்க ஆண்டவரோட கரெக்டா இருந்தீங்கன்னா ஒரு வார்த்தையும் தரையில விழாது. யோசுவாவின் புஸ்தகத்துல எனக்கு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? திருப்பி யோசுவாவின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கணும், யோசுவா ஆண்டவர் சொன்ன கற்பனைகள்ல ஒண்ணு கூட விட்டு விலகல. கர்த்தரும் அவர் சொன்ன வார்த்தையில ஒன்னையும் தரையில விழுந்து போக விடவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப முதலாவது கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் என்ன பெற வேண்டும்? கர்த்தருடைய சந்திப்பை நீங்கள் பெற வேண்டும். சபையே, கர்த்தர் உங்களை இந்த நாள்ல சந்தித்தார் என்றால், நான் நிறைய கேரக்டர் சொன்னேன், அப்படிதானே, வரிசையா சொன்னேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எழுதி வச்சிருப்பீங்க, நீ வீட்டுல போய் அதை மறுபடியும் தியானிங்க. கர்த்தர் எல்லாரையும் சந்தித்த போது அங்கே ஒரு புதிய துவக்கம் ஆரம்பித்தது.
ஆமே. எங்கெல்லாம் ஒரு புதிய சந்திப்பு உண்டானதோ அங்கே எல்லாம் ஒரு புதிய ஆரம்பம் உண்டானது. இரண்டாவதா நான் என்ன சொன்னேன், ஒரு புதிய நம்பிக்கை. ஆமே. புதிய நம்பிக்கை எது மூலமா வரும்? ஆமே, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக புதிய நம்பிக்கை வரும். நம்மளை எழுதியிருக்க பண்ணாது, நம்மளை முடங்கி இருக்க பண்ணாது, நம்மளை துக்கத்தோட இருக்க பண்ணாது, நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும், ஒரு புதிய நம்பிக்கையை தரும். ஆமே. ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன சொன்னேன்? ஆமே, ஒரு புதிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாலே அவன் பழசு எல்லாம் என்ன செய்யணும்? It should come to an end. சரியா? அது எல்லாம் ஒழிந்து போகணும், புதியவைகள் ஆரம்பம் ஆகணும். ஆமே. ஹல்லேலூயா. இன்னும் நான் கக்கினதையே தின்னுகிட்டு சேற்றிலேயே புரள திரும்பினேன் அப்படின்னு சொன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை அல்ல. ஆமே. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான். ஆமே. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் தான் சுதந்திரித்துக் கொள்வான். ஆமே. ஹல்லேலூயா. நான் பழைய வாழ்க்கையிலே இருப்பேன், ஆனா எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இல்லவே இல்லைன்னு சொன்னா நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஆமே. ஹல்லேலூயா. நான் டே பை டே வளரணும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். ஆமே. ஹல்லேலூயா. யார மாதிரி வளரணும்? யார மாதிரி வளரணும்? இப்பதான் சொல்லுங்க, கிறிஸ்துவ மாதிரி வளரணும். யார மாதிரி வளரணும்? கிறிஸ்துவ மாதிரி. நான் அண்டர்டேக்கர் மாதிரி வளரணும் அப்படி இல்லை. யார மாதிரி வளரணும்? அந்த வளர்ச்சி இல்லை. சரியா? கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வரணுமே, கிறிஸ்துவினுடைய வளர்ச்சி நமக்குள்ள வரணும், நம்ம பூரண புருஷர் ஆகணும். ஆமே. ஹல்லேலூயா. 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 ஒரு புதிய வாழ்க்கை நம்மளுக்குள்ள காணப்படணும். நான் வேகமா சொல்லிட்டு நான் செபிக்க விரும்புகிறேன். பாருங்க, சகேயுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் நுழைஞ்சார். அது வரைக்கும் சகேயு வாழ்ந்த வாழ்க்கை வேற. லூக்கா 19வது அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கு, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. சகேயுடைய வாழ்க்கையில இயேசு வந்தா அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவன் அது வரைக்கும் அவன் அநியாயமா வட்டி வாங்கினான், அநியாயமா வசூல் பண்ணான், அநேகரை கொடுமையாய் நடத்தினான். ஆனா இயேசு வந்த மாத்திரத்திலே, ஹல்லேலூயா, அவன் வீட்டுக்குள்ள இயேசு பிரவேசித்த மாத்திரத்திலே அநியாயமாய் சம்பாதித்ததை 4 தனையாக கொடுக்கிற இருதயம் சகேயுவுக்கு உண்டானா. இயேசு பிரவேசித்த இருதயங்கள் அப்படியாக மாற்றப்படுவது எவ்வளவு நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இன்னும் மாறலன்னா அதுக்கு ஆன்சர் ஒன்னே ஒண்ணுதான், இயேசு என் இருதயத்துல பிரவேசிக்கல. ஆமே. ஹல்லேலூயா. இயேசு என் வீட்டுக்குள்ள வரல, என்னால இன்னுமே மாற முடியல, நான் அப்படியே தான் இருக்கேன். அப்படின்னா நான் சொல்றது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், ஆனா இதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இயேசு நமக்குள்ள வரலன்னு சொன்னா நம்ம மாற முடியாது. ஆமே. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் அதுக்கு பிரயாசப்பட்டாலும் உங்களால மாற முடியாது. ஆமே. ஹல்லேலூயா. ஆனா இயேசு உங்களுக்குள்ள பிரவேசித்தார், இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையானா நீங்க மாறத நீங்க மட்டும் இல்ல, மற்றவங்களும் பார்க்கும்படியாக உங்க வாழ்க்கை மாறும். ஆமே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் இப்படி இருந்தேன், இவ்வளவுதான் நான் இப்படிதான் இருந்தேன், ஆனா இப்ப என்னால அப்படி இருக்க முடியல அப்படின்னு உங்களுக்கே உங்க வாழ்க்கையை குறித்து ஆச்சரியப்படணும் நீங்க. ஆமே. உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க உங்களை ஆச்சரியமா பார்க்கணும். ஆமே. அப்படி ஒரு மாற்றத்தின் வாழ்க்கை உண்டாகட்டும். ஆமே. ஹல்லேலூயா. சகேயுடைய வாழ்க்கையில நடந்த மாற்றம் இன்னைக்கு நமக்குள்ள வருவதாக. ஆமே. ஹல்லேலூயா. லேகியோன் பிடிச்சிருந்த மனுஷன் பாருங்க, மார்க் 5வது அதிகாரத்துல இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லேகியோனால பொசஸ் பண்ணப்பட்ட, ஆமே, ஹல்லேலூயா, லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. கல்லறையில இருந்துச்சு. அநேக சங்கிலிகளினால அவனை கட்டி வச்சாலும் அவன் என்ன செய்வான்? எல்லாத்தையும் எடுத்து எரிஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு ஓடிடுவான். கல்லறைகள்ல இருந்து இரவெல்லாம் என்ன செய்வான்? கூக்குரல் இட்டு கொண்டு இருப்பான். கல்லுகளினால தன்னை காயப்படுத்தி கொண்டு இருப்பான். அந்த வழியா போகிறதுக்கே பயந்து இருப்பாங்க. அப்படிதானே?
அப்படிதானே? அப்படியே இந்த மனுஷனை இயேசு வந்த உடனே அவனுக்குள்ள இருந்த பிசாச துரத்தின உடனே வசனம் சொல்லுது. வாசிங்க அந்த 5வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் எப்படி இருந்தானோ வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எப்படி இருந்தா? அப்படியே டோட்டல் சேஞ்ச். அப்படிதானே? இப்ப இயேசு ஒருத்தருக்குள்ள அது வரைக்கும் யாரை பார்த்து ஜனங்கள் பயந்து போயிட்டு இருந்தாங்களோ அவர் சுவிசேஷம் அறிவிக்கிற அளவுக்கு மாறிட்டு. அடுத்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் உங்க கூடயே வரேன், உங்க கூடயே வந்து ஊழியம் பண்றேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் பட்டணத்திலேயே போய் நான் உனக்கு சொன்னதெல்லாம், நான் உனக்கு செய்ததெல்லாம் நீ சொல்லு சொன்னாரு. ஆமே, அந்த தெற்கு போலினா 10 பட்டணங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த சுற்றிலும் உள்ள 10 பட்டணங்களுக்கும் அவன் பெரிய இவாஞ்சலிஸ்ட். யாரு? இன்னைக்கு எத்தனை உயிருள்ள சாட்சிகளை நம்ம அப்படி கேட்டுட்டு இருக்கிறோம், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? மந்திரவாதிகளா இருந்தவர்கள், ஆமா, கொலைக்காரர்களா இருந்தவர்கள், ஆமே, ஹல்லேலூயா, பயங்கரமான களவுகள் கற்பழிப்புகளை செய்தவர்கள் இயேசுவினுடைய தொடுதல் தங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை அனுபவித்த பிறகு அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சேஞ்ச். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பிரவேசிப்பார் என்றால் ஹல்லேலூயா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்நானம் கூட எப்படி தெரியுமாங்க? நீங்க புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்காக. ஆமே, நான் தண்ணியில முங்கி எந்திரிக்கிறது இல்லை, அது ஒன்றும் ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது. நம்ம ஞானஸ்நானத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? ஏதோ சடங்காச்சாரம். எப்படி வளைகாப்புக்கு வளையல போடுவாங்களோ அதை மாதிரி தண்ணியில உங்கி எந்திரிச்சிருக்கோம்பா, அப்பதான் இந்த சபையில அங்கத்தினரா சேர முடியும். இல்ல, நீங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஆமே, இது ஒரு பாரம்பரியம் கிடையாது. ஞானஸ்நானம் ஒரு சடங்கு கிடையாது. ஆமே, ஹல்லேலூயா. நம்ம பாவ மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவினுடைய சாயலுடையவர்களாய் எழுந்திருக்கிறோம். ஆமே, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புதிய சிருஷ்டியா இருக்க வேண்டியது அவசியம். பழையவர்கள் ஒழிந்து போவது அவசியம். அவன் எல்லாம் என்ன செஞ்சிருக்கணுமா? புதிதாக. ஹல்லேலூயா. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தானே சாட்சியாக அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிங்க 1 தீமோத்தேயு அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனாயும் துன்பப்படுத்துகிறவனாயும் கொடுமை செய்கிறவன். பாருங்க, போதும். எப்படி இருந்தார் முன்னாடி? பவுல் தூஷிக்கிறவனாய், துன்பப்படுத்துகிறவனாய், கொடுமை செய்கிறவன். அப்படி இருந்த பவுல, ஆமென், ஹல்லேலூயா, அப்படி இருந்த பவுல ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல, ஆமென், அந்த ஒளியில சந்தித்து அவனை மாற்றி அநேக சபைகளை ஸ்தாபிக்கும்படியாய், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வாசித்து கொண்டிருக்கிறது வேத புத்தகத்துல புதிய ஏற்பாட்டுல அநேகமான நிருபங்களை எழுத வைத்து, ஆமென், ஹல்லேலூயா, ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தி முதல் மிஷனரியே ஆதான். ஆமா, ஹல்லேலூயா. அநேக இடங்களுக்கு போய் சபைகளை இடிச்சிட்டு இருந்தவன, சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன, விசுவாசிகளை தேவ ஜனங்களை கட்டி வைத்து துன்புறுத்தி அவங்களை கொலை செய்யும்படியாய் நிருபங்களை வாங்கி கொண்டு போன சவுல சபைகளை ஸ்தாபிக்கும்படியாய் வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை உடையவர் நம்முடைய தேவன். மகதலேனா மரியாளை இயேசு சந்திக்கிற வரையில் அவளுக்கு பெயர் என்ன தெரியுமா? பிசாசு பிடித்தவள். ஆமே, மகதலேனா மரியாள ஆண்டவர் சந்திக்கிற வரையும் அவளுடைய பெயர் பிசாசு பிடித்தவள். 7 பிசாசுகள். ஆமே, ஒன்றுலாம் இல்ல, இத்தனை 7 பிசாசுகள் பிடித்தவள். ஆனா ஆண்டவர் சந்தித்த பிறகு அவ ஊழியக்காரி ஆயிட்டா. ஆமே, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, முதல் தரிசனமானார், அந்த சிலாக்கியத்தை பெற்றுக் கொண்டாள். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ இயேசு உங்க வாழ்க்கையில வருவாரனா, இயேசு உங்க வாழ்க்கையில பிரவேசிப்பாரனா, ஒரு புதிய துவக்கம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய
வாழ்க்கை. ஆமென், ஹalleluya. மகதலேனா மரியாளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை. அதுவரைக்கும் அவளை அற்பமாய் பார்த்தார்கள். இன்னைக்கு மகதலேனா மரியாளை குறித்து இந்த உலகமே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென், ஹalleluya. எங்க பார்த்தாலும் மேரி மேக்டலின். ஆமென், ஹalleluya. எனக்கு பைபிள்ல பிடிச்ச ரொம்ப ஃபேவரட் கேரக்டருங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்துச்சுல்ல, அந்த வாழ்க்கையோட அவ இருந்தாருன்னா நான் இன்னைக்கு சொல்லியிருப்பேன் என்னோட ஃபேவரட் கேரக்டர்னு. இல்ல ஆண்டவர் இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறேன். இதை பேசணும்னு நினைக்கல, ஆனா ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஏசப்பா உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சுல்ல, ஏசப்பா உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இருந்திருந்தா இன்னைக்கு ஜனங்கள் உங்களை ஏறிட்டு பார்த்திருப்பாங்களா? இது எப்படி கேவலமான வாழ்க்கை, அப்படிதானே? ஆமென், ஹalleluya. ஆனா கர்த்தர் உங்களுக்குள்ள வந்த பிறகு உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு மாற்றம். ஆமென், ஹalleluya. அதுவரைக்கும் பிசாசு பிடித்தவளாய், அதுவரைக்கும் விடுதலை ஆக்கப்படாதவளாய், அடிமைத்தனத்திலே வாழ்ந்து, ஆமென், அவமானத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மகதலேனா மரியாதை இன்னைக்கு உலகமே போற்றும்படியாய், ஹalleluya, கர்த்தர் அப்படியாய் மாற்றுவார். ஆனா இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. ஒனேசிமோவை குறித்து பவுல் ஒரு அருமையான சாட்சியை சொல்வார். பிலேமோன் 1வது அதிகாரம், அல்ல ஒரு அதிகாரம் தான் உண்டு. பிலேமோன் 11வது வசனத்துல, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம். இப்படி ஒரு சாட்சி. ஆமென், ஹalleluya. நம்ம பிரயோஜனமா வாழணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எழுப்பிட்டு இருக்க, சரியா? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya, பிரயோஜனமா வாழணும். ஆமென், சத்தமா சொல்லுங்க. நம்மளுக்கு ஆசீர்வதிக்கதான் தயக்கம், திட்டுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு சொல்லியா தரணும். ஆமா, கை கொடுத்து சொல்லுங்க, பிரயோஜனமா வாழணும். ஆமென், ஹalleluya. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நீ பிரயோஜனம் இல்லாதவனா, பிரயோஜனம் இல்லாதவளா இருந்திருக்கலாம். ஆனா இயேசு வந்துட்டார்னா நீ பிரயோஜனமா மாறியே ஆகணும். ஹalleluya, ஹalleluya. இந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர், நான் இப்போ 3 ரெஃபரன்ஸ் சொல்லுவேன், அந்த 3 ரெஃபரன்ஸும் நம்ம சேர்ந்துதான் வாசிக்க போறோம், சரியா? எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 22லிருந்து 24 வரைக்கும் நம்ம வாசிக்கலாமா? சரி. அந்தபடி முந்திய நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, என்ன செய்யணும்? பழைய மனுஷனை ட்ரெஸ்ஸ கலத்தி போடுறது எப்படியோ அதே மாதிரி பழைய மனுஷனை என்ன செஞ்சிடணும்? கலத்தி போட்டுட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. இந்த வசனம் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி தரட்டுமா? நீங்க ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் கர்த்தர் இதை செய்வாரா? இப்ப நான் ஒரு பொய் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, மனசுல என்ன வரணும்? கர்த்தருக்கு பிடிக்குமா இல்ல? ஏசப்பா இந்த சூழ்நிலையில இந்த பொய்ய சொல்லி இருப்பாரா? அப்படிதானே இருக்கு. அவருடைய சாயலை நம்ம என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய கேரக்டர்ஸ் நம்முடைய கேரக்டரா மாறணும், சரியா? நான் ஒருத்தங்களை அற்பமா பாக்குறேன், ஒருத்தங்களை அற்பமா பேசுறேன், ஒருத்தங்க மேல பொறாமப்படுறேன், அப்ப நான் என்ன நினைக்கணும்? ஏசப்பா பொறாமப்படுவாரா? ஏசப்பா இங்க இருந்திருந்தா இந்த பிள்ளைய அற்பமா நினைச்சிருப்பாரு. இப்படி நம்ம யோசிச்சுட்டாலே நம்ம ஒண்ணும் செய்ய மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவினுடைய சாயலை நாம தரித்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள், சரியா? நீ இதுவரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம். உன் பழைய மனுஷனை கலத்தி போட்டு சீக்கிரமா என்ன செஞ்சிடணும்? கிறிஸ்துவை தரித்து கொள்ள பிரயாசப்படணும். ஆமென். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? நம்ம புதிய மனுஷனா மாற்றப்பட்டாரா, நம்ம புதிய சிருஷ்டியா மாற்றப்பட்டாரா, நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற புதிய எருசலேமை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம். இன்னைக்கு இதை பத்தி ஒரு அக்கறையுமே இல்லாத நிலைமையில சபை போய் கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சபையும் இப்படி ஆயிடக்கூடாது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து அதனுடைய 7வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம்.
எடுத்துட்டீங்களா எல்லாரும்? பக்கம் சொல்லுங்க. 353 பக்கம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வாசிக்கலாமா? பின்பு வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல, சரியா? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிடுச்சு. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த பூமி இந்த வானம் தான் முந்தின வானம் முந்தின பூமி, சரியா? இந்த பூமியிலே சொத்து மேல சொத்து சேகரித்து வைக்க அல்லும் பகலும் 24 மணி நேரமும் ஓடி ஓடி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற விசுவாசிகளே, நான் சொல்றது தப்பா எடுத்துக்கோங்க, சரியா? உடனே அப்ப நாங்க வீடே வாங்குங்க, சரியா? அதுல ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா இந்த பூமியிலேக்காகவே நான் 24 மணி நேரமும் ஓடி ஓடி பிரயாசப்பட்டு அந்த பூமியை அந்த வானத்தையும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. என்னுடைய ப்ரையாரிட்டி எதுலதான் இருக்கணும்? அங்கதான் இருக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு வயநாடு லேண்ட்ஸ்லைடு அத்தனையும் தூக்கிட்டு போயிடும், கொடைக்கானலுக்கு வராதுன்னு என்ன நிச்சயங்க? ஆமே, ஹல்லேலூயா. இந்த குடியிருப்பு அழிந்து போயிடும், இந்த வானமும் பூமியும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அகன்று போயிடும். ஆனா அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் குடிமக்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஐயோ இங்க எல்லாம் போச்சு, இங்க எனக்கு ஒண்ணும் இல்லையே, புலம்பி தள்ளாதீங்க. ஆமே, ஹல்லேலூயா. அங்க உங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறதா? எழுதப்பட்ட நாமங்கள் கிறுக்கப்படாது இருக்கணும், அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமே, ஹல்லேலூயா. இங்க எனக்கு என்ன இருந்தாலும் இல்லனாலும் அங்க என் பெயர் இல்லாம போயிடக்கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக மனமாட்டிய போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இதுல லிட்டரலா ஒரு பில்டிங்கா சொல்லப்பட்டாலும் இது யார் தெரியுமா? நீங்களும் நானும். ஆமென், ஹல்லேலூயா. புதிய எருசலேமாகிய சபை தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனமாட்டிய போல ஆயத்தமாக்கப்பட்ட சபை. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் புதிய எருசலேம் இல்ல, நல்லா யோசிச்சுக்கோங்க. சபைக்குள்ள வருகிற எல்லாரும் சபையில வந்து ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், நான் அங்கத்தினன் ஆகிவிட்டேன் சொல்ற எல்லாரும் புதிய எருசலேம் அல்ல. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரம்தான் புதிய எருசலேம். ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் பிரைடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டேன், சரியா? மணப்பெண்ணுக்குள்ள அலங்காரம் எல்லாம் போட்டு நாளைக்கு நான் கலத்திரிச்சு உட்கார்ந்தேன்னா என்ன கொண்டு போய் உட்கார வைப்பாங்களா ஸ்டேஜ்ல? இல்ல. அப்ப எப்பொழுது நான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நிறைய பேர், நாங்க சின்ன பிள்ளைல எல்லாம் நிறைய பேர் இப்படி சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கும் அப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களா எனக்கு தெரியாது. ஏசப்பா வந்துடுவாரு, நைட்டு வந்துட்டா நான் போகணும்ல அப்படின்னு சொல்லி நிறைய லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு நிறைய பவுடர் எல்லாம் போட்டு மேக்கப்லயே தூங்குவாங்க. எதுக்குன்னு கேட்டா ஏசப்பா, ஆமா ஏசப்பா நைட்டு தான் வருவாராம். அதை யாரும் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தா தெரியல, சரியா? நைட்டு வந்துட்டா என்ன செய்யணுமா? அந்த அலங்காரம் இல்ல, சரி? அந்த அலங்காரம் இல்ல, பரிசுத்த அலங்காரம். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்ல பாருங்க. அப்படிப்பட்ட நீங்க வீட்டுல போய் இதை வாசிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அதிகாரமே வாசிச்சு பாருங்க, சரியா? பின்னாடி எல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும், வஸ்திரம் எப்படி இருக்கும், எல்லாமே இருக்கு. அந்த 7வது வசனத்தை மட்டும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவனே குமாரனாய் இருப்பான். அப்போ இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கும் இச்சைகளுக்கும் விலக்கி தப்பு வைக்கப்பட்டு ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே அதை சுதந்திரிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த லிஸ்ட்ல நம்ம வந்துடணும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த நடக்கையை காத்துக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் எல்லாரும் எழுந்து நின்று அதை நம்ம வாசிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு எழுந்து நில்லுங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகற்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். யாருக்கா தெரியுமாங்க ஆண்டவர் என்னைக்கு வருவார்னு? தெரிஞ்சா டேட் எனக்கும் சொல்லித்தாங்க, சரி? யாருக்கா தெரியுமா? தெரியாது, அப்படிதானே? அது இப்பவும் சம்பவிக்கலாம், எப்ப வேணாலும்
சம்பவிக்கலன்னா நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருட சொல்லிட்டு வருவானா? நாளைக்கு வருகிறேன் லெட்டர் அனுப்பிட்டு வருவானா? மெசேஜ் அனுப்புவானா? வாய்ஸ் நோட் அனுப்புவானா? இல்ல, எப்போ வரான்னு யாருக்கும் தெரியாது. அப்படிதான் கர்த்தர் வருவார். சரியா? வரும்போது வானங்கள் மடமட என்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் ரொம்ப முக்கியம். சரியா? இதெல்லாம் நல்லதுதான். சரியா? நம்ம எப்படி இருக்கணும்? ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்ததியில் காணப்படும்படி உங்க பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா. பைபிள்லாம் சொல்லுங்க, பைபிள்லாம் கீழே சொல்லுங்க. சரியா? கை கொடுத்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருங்க. இந்த வானம் இருக்காது, இந்த பூமி இருக்காது. நீங்க வாங்கி வாங்கி சேர்த்து வச்சிருக்கிற அந்த சொத்து இருக்குல்ல, அது இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இரவும் பகலும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா ஒரு காரியத்துக்காக, அதெல்லாம் எங்க போச்சுனே தெரியாம போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீதி வாசமா இருக்கும். புதிய பூமி புதிய வானங்கள் உண்டாக போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த புதிய எருசலேமா நீங்க இருக்கணும், நான் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு ஜாக்கிரதைப்படுவோம் சபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி உங்களை ஒப்புக்கொள்ளுங்க. இப்ப மட்டும் இல்ல, டெய்லி எப்போ உங்க விண்ணப்பம் இதுவா மாறட்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எப்ப வந்தாலும் நான் உங்க ராஜ்யத்துல காணப்படணும்ப்பா, நான் உங்க ராஜ்யத்துல காணப்படணும்ப்பா. நான் கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது. ஆண்டவரே, அப்பா, நான் கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது. அந்த புதிய பூமியில ஆண்டவரே, அந்த புதிய வானத்துல புதிய எருசலேமாக, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, சபையை கேளுங்க. நான் கரையில்லாதவளாய் குற்றம் இல்லாதவளாய், ஓ ராஜாவுடைய வருகையில நான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவார்கள். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவார்கள். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் பாக்கியத்தை கர்த்தர் தருவார்கள். ஓ ஒவ்வொரு தலையையும் அபிஷேகிப்பதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஓ, உங்க பாத்திரங்கள் எண்ணெயால நிரப்பப்படுவதாக. எஜமான் வரும்போது, ஓ மணவாளன் வந்து கதவை தட்டும் போது, ஓ எண்ணெயோடு கூட எரிகிற தீவட்டிகளோடு கூட எதிர்கொண்டு போக தக்கதால், ஓ ரிபா லரத சபா ரிகா லரத கரவரியா ரிபா
நீர் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. நாலு மண்டர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். பாதி புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர், வாழ்க்கையை செய்கிறவர், புதிய தூக்கத்தை தருகிறவர், வார்த்தையினாலே புதிய தூக்கத்தை தருகிறவர். அப்பா கர்த்தர் எங்களோடு கூட அதிகமாக இடைப்படுவீர்கள். வாழ்க்கையில புதிய காரியங்களை நாங்கள் பார்க்கும்படியாக செய்வீர்களாக. விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் காண செய்வீர்களாக.